கிருஷ்ணன் ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், அவங்கள பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோவில் பேசியிருக்கோம், எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதை விட்டு நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸும் அவங்கள குறித்து பேசியிருக்காங்க. அதனுடைய விளைவாக அந்த கிருஷ்ணன் ஐஷு அப்படிங்கிற லாகர் ஒரு மாரியாத்தா கோயில் வாசலில் நின்று ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்கு. அந்த விளக்கெண்ணெய் போட்ட அந்த விளக்க வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிழிச்சு நாரத்தம் கூட போகிறோம். அப்புறம் இவனை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோண்டி எடுத்து பார்த்தேன். டேய் தம்பி கிறிஷு, இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கிற நீ, ஆனால் காசுக்காக எதை வேணாலும் செய்வ போலையே. இன்ஃபேக்ட் நான் டிவிகே கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டதே கிடையாது. நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டது மட்டும் தான் சொல்லிருந்தேன். என்னுடைய ஒரு விஷயத்தை நான் பப்ளிக்கா போஸ்ட் பண்ணதே தவிர யாரையுமே நான் மேனிபுலேட் பண்ணல. இது மாதிரி என் மேல பழி போடுற அத்தனை பேருக்கும் நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாரையுமே கடவுள் பார்த்துப்பாரு. ஏன்னா ஒரு விஷயம் உண்மைனா எனக்கு தமிழ் கிடைக்கும், ஆனா அதுவே பொய்னா இது எல்லாத்தையும் நான் கேட்கறேன்ல, என் காதல கேட்கறேன்ல, நீ வந்து காசு வாங்கியிருக்கேன்னு நான் என் காதல கேட்கறேன்ல. நான் ஒவ்வொரு நாள் கேட்கும் போதும் எனக்கு நான் எவ்வளவு பெயின் கோத்து பண்றேன்றத அவருக்கு தெரியும். இந்த வீடியோ கூட யாருக்காகனா மாரியாத்தா கோயிலில் போய் மண்ணில் வச்சுட்டு வந்திருக்காப்புல, அப்புறம் காசு வெட்டி போட்டிருக்காப்புல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அப்புறம் இன்னொரு செயல் செய்ய போகிறதாகவும் அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருப்பதாகவும் நமக்கு தகவல் வந்துச்சு. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணன் ஐஷு எதிர்த்து நம்ம யாருமே பேச முடியாது. டிவிக்கே நடத்துகிற அந்த கொடுமையான ஆட்சி, அவங்க ஆட்சியில் நடக்கிற கொடுமையான விஷயங்களை பற்றி நம்ம யாருமே வாய் திறக்கவே முடியாது. ஏன்னா அந்த 3வது விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான விஷயம். அந்த விஷயத்தை பண்ணிட்டாப்போல நாங்கள் ஒருவேளை அப்படி ஏதாவது நம்ம பேசணும்னு யோசிச்சா கூட நம்மளுடைய வாயெல்லாம் இழுத்து போட்டுக்கும். என்னென்னு கேட்குறீங்களா, முட்டை மந்திரிக்க போகிறாப்புல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதை மட்டும் செஞ்சுட்டாப்புலன்னு வச்சுங்க, அவள் தான். அதையும் பாருங்க, ஏண்டா அங்கே கொலாபை போட்டு இங்கே கொலாபை போட்டு கடைசியில் மாரியாத்தா கூட நீ கொலாபை போட போகிறா. டேய் ராஜா, என்ன தம்பி, நான் மாரியாத்தா கோயிலுக்கு ப்ரமோஷனா இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, உள்ளே போயிட்டு அந்த பூசாரிகிட்ட சொல்லி 2 கரண்டி சக்கரை பொங்கல் எக்ஸ்ட்ரா கொடுங்க, ஒரு ப்ரமோஷனுடைய போட்டு தரேன் அப்படின்னு சக்கரை பொங்கலை வாங்கி தின்ட்டு வந்து தான் அந்த ப்ரமோஷனுடைய போட்டிருப்பான். ஆனால் இதெல்லாம் பத்தாது ராஜா, இதெல்லாம் பத்தாது. ஏன்னா மாரியாத்தா கோயிலில் நேர்த்திக்கிட்ட நம்மலாம் பார்த்துருப்போம், ஊரில் எல்லோரும் பண்ணுவாங்க. தீ மிதிக்கிறது, தீச்சட்டி தூக்குறது, அப்புறம் அழகு குத்துறது, அப்புறம் அந்த கொக்கியில் பறவைக்கு அப்படி மாட்டி தொங்க விடுறது, இப்படி நிறைய நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. பாருங்க நேக்கா என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டு வந்து அது திரிசூலத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஒருவேளை வாங்கியிருந்தாக்கா ஆத்தா என்னை தண்டிச்சிரும், ஆத்தா என்னுடைய கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்கிறேன். இது பத்தாதுடா, மாரியாத்தாளுக்கு இது பத்தாது. நீ என்ன பண்ணுற, அடுத்த வாரம் அல்லது நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடும் பொழுது ஒரு தீச்சட்டியை கையில் வச்சுக்கிட்டு தீமிதியை நடத்திட்டு அப்புறம் அந்த 6 மணிக்கு மேலே விளக்கை எடுத்துகிட்டு அம்மனக்கட்டையை விடுவாங்கள்ல, அந்த நேர்த்திக்கடனையும் நீ பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த அளவு குத்துறது ஒன்றும் கவலைப்படாத, பெரிய சைஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன சைஸில் ஒரு வேலை மட்டும் குத்திக்க, ஒரு 5 அடி தான். நாக்கில் இந்த பக்கம் குத்தி இங்கிட்டு வர்றது, அப்படின்னாக்கா இந்த கண்ணத்தில் குத்தி இந்த பக்கம் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி நிரூபிக்கணும். அப்போ தானே மக்கள் நம்புவாங்க. அப்படின்னாக்கா அந்த உடம்புல இந்த சக்கரம் ஏதோ 12 சக்கரமே ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 12 சக்கரத்துலேயும் அப்படியே ஒரு கொக்கியை மாட்டி அப்படியே ஒரு பறவைக்காவடி பார்த்துருக்கீல்ல, அந்த பறவைக்காவடி ஒன்று போடு. அப்படி போட்டாதானப்பா மக்கள் நம்புவாங்க. ஓகே, இவன் வந்து காசு வாங்கலை, இவன் யோக்கியவான் தான், இவன் வந்து அந்த பொறுக்கி கும்பல் கிடையாது, இவன் அயோக்கிய கும்பல் கிடையாது, இவன் ரொம்ப நேர்மையானவன் தான் அப்படின்னு மக்கள் நம்பணும்ல. மக்கள் நம்புறது இருக்கட்டும், மாரியாத்தா நம்பணுமா இல்லையா? ஆனால் மாரியாத்தாவே நீ இவ்வளோ ஈஸியாக ஏமாத்துறேன்னா மக்கள்லாம் உனக்கு ஏமாத்துறன்னு நினைப்பேன். சரி, இப்போ இந்த வீடியோ ஒரு விளக்க வீடியோ போடுறோமா, வீட்டுக்குள்ளே உட்காந்து போடுவோம்ல, அந்த மாதிரியே லாகராக உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தோட்டத்தில், துறவில் அல்லது பில்டிங் முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அந்த வீடியோ போட்டிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இப்போ கடவுள் முன்னாடி தான் அந்த வீடியோ நான் சத்தியம்னு சொல்லுவோம்னாக்கா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், அவர் தானே கடவுள். அப்போ அவன் வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை ரூம் இருக்கும்ல, அந்த பூஜை ரூமில் உட்காந்தாவது இந்த வீடியோ போட்டிருக்கலாம். ஒருவேளை பூஜை ரூமில் இவர் இப்படி கேட்டு ராகவன் மாதிரி பூஜை பண்ணுவாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதனால் அங்கே நமக்கு தெரியல என்னென்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ எங்கேயாவது உட்காந்து விளக்க முடியாது தானே போட போகிறேன் நீயே, நான் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னு மக்கள்கிட்ட இவர் பத்தினி நம்ம நம்பணுமா, இவர் பத்தினி நம்மள்ட்ட நிரூபிக்க வர்றாப்புல. இது ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, ஒரு கொலாபரேஷன் வீடியோ போட்டிருக்காப்புல ஒரு பில்டர் கூட. அதில் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா போட்டு பொலன்னு பொலட்டாங்க, பூரா நெகட்டிவ் கமெண்ட்ஸ். டே நீ யோக்கியன் நம்பினடா, அப்படி நடுநிலை இல்லையா, நீ யோக்கியம் இல்லையா, நீ அயோக்கியனா, நீ பொறுக்கியா, காசுக்காக நீ எதை வேணாலும் செய்வியா, எதை வேணும்னாலும் செய்வியா, அப்போ காசுக்காக கூலிக்கு மாரடிக்கிற கும்பலா நீ, அப்போ காசுக்காக தான் நீ இவ்வளோ நேரம் பேசுனியா, அப்போ மக்கள் நலன் சார்ந்து நீ எதுவும் பேசலையா அப்படின்னு போட்டு பொலன்னு போட்டாங்க கமெண்ட்ஸில், பூரா நெகட்டிவ் கமெண்ட்ஸு. நிறைய கமெண்ட்ஸை டெலிட்டும் பண்ணியிருக்காப்புல தலைவன்.
அதில் கொஞ்சம் ஆடி போய் எனக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போணுச்சுனாக்கா கொலாபரேஷனுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போ ஒன்லி கொலாபரேஷன் மட்டும்தான் போட போகிறா, அதான் ஐடியானாக்கா நீ அதோட போயிடணும். அதை விட்டு இன்னும் மயிருக்கு நீலாம் அரசியல் பேசுகிறேன்னு கேட்குறேன். உனக்கு முதல்ல அரசியலில் என்ன தெரியும்? உனக்கு ஆனாவுக்கு அடியெழுத்து தெரியுமா அரசியலில்? அரசியலை பொறுத்த வரைக்கும் நீலாம் என்னுடைய கண்டக்காலில் ஒரு மயிர் இருக்கும்ல, அந்த மயிறு கூட இல்லைன்னா சமம் கிடையாது. உனக்கு என்ன அரசியல் தெரிஞ்சா அவ்வளோ பெரிய வளர்த்தியா நீ? இல்லை என்ன அரசியல் பேசிடுவோம் நீ? என்ன அரசியல் தெரியும்? இல்லை பெரியார் என்னன்னு யாரும் தெரியுமா? அம்பேத்கர்னு யாருன்னு தெரியுமா? பகத்சிங் தெரியுமா? உனக்கு யாரை தெரியும்? முதல்ல அரசியலை பற்றி என்ன சனாதனம்னா என்ன தெரியுமா? வர்ணாசிரமம் என்ன தெரியுமா? பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசியிருப்பியா? அவர் அரசியல் பேச வந்துட்டார். இவர் பெரிய வளர்த்து இல்லை. அவர் ஏன்டா அரசியல் பேசுகிற நீ? ஓட்டு போடுங்க, நான் இவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். எலெக்ஷன் அன்னைக்கு இந்த பரதேசி இந்த பொறுக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, ஒரு வீடியோ போடுறாங்க எலெக்ஷன் அன்னைக்கு. இவனுடைய பார்ட்னர் இருக்காங்களா, அவனோட ஒய்ஃப், அவங்களும் வந்து லாகர், அவங்க கப்புள் லாகராக இருக்காங்க. வீடியோ போடுறாங்க, போட்டு அந்த யூனிஃபார்ம் சொன்னாப்புல விஜய் அந்த மாதிரி காலிலே குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு பட்டைக்கட்டுலாம் போட்டு, பட்டையே நாவமானு தெரில, பார்த்தா பட்டை மாதிரி தான் இருக்கான், பட்டைக்கட்டுலாம் போட்டு நேரடியாக போய் அந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஓட்டை போட்டு வந்து அவங்க கப்புலாக அந்த யூனிஃபார்மோட நாங்கள் வாக்களித்து விட்டோம், எங்களது அண்ணன் தளபதிக்கு வாக்களித்து விட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறான். இப்போ அந்த வீடியோவை போட்டே ஆகணுமான்னு நான் கேட்குறேன். இதனால் இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அது கொலாபரேஷன் வீடியோவும் இல்லை. அதில் ஏதாவது விழிப்புணர்வாக இருக்கா அப்படின்னாக்கா அதுவும் இல்லை. சரி, மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாப்லையா? அதுவும் இல்லை. அப்புறம் என்ன மயிருக்கு வந்து நான் இந்த எலெக்ஷன் இன்றைக்கி நான் தளபதிக்கு ஓட்டு போட்டு விட்டேன், நல்லது, நான் இந்த ஓட்டு போட்டேன்னு இந்த யூனிஃபார்மோட போட வேண்டிய அவசியமானா எங்கேருந்து வருதுன்னு நான் கேட்குறேன். இப்போ பொலிட்டிக்கலாக ஏதாவது தெரியும்னாக்கா நீ சொல்லலாம், இல்லைங்க நான் பொலிட்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் இந்த எலெக்ஷனில் உங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்து சொன்னாக்கா அது ஓகே. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க நீங்களும் தான் ஓட்டு போட்டுன்னு சொல்கிறீங்க, உங்கள் வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. நான் சொல்லிட்டு பேசுகிறேன்டா, நான் முழுக்க நான் இந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறேன், பெரியார் அம்பேத்கருடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறேன். இதை இருக்கிற கட்சியில் யார் அதிகபட்சமாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, கொள்கை அடிப்பில் எதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அல்லது அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு கொள்கை ரீதியாக. அந்த கட்சிகள் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். நான் சொல்லிட்டு தான் பேசுகிறேன், டிக்ளேர் பண்ணிட்டு தானே பேசுகிறேன். இப்படி பேசும்பொழுது கமெண்ட் செக்ஷனில் டிவிகே சார்பாக உள்ளவங்க, பிஜேபிக்காரவங்க என்னை வச்சு கிளின்னு கிளைப்பாங்க, பொழந்தெடுப்பாங்க. அதுக்கெலாம் நான் வந்து யார்ட்டையும் மன்னிப்பு வீடியோலாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். அல்லது விளக்க வீடியோ, திரிசூலம் இருக்குது, ஆத்தா கண்ணை குத்திரும், பொய் சொன்னோம்னாக்கா ஆத்தா வந்து காவு வாங்கிடும், கூலி கொடுத்துரும் அப்படிலாம் நான் போட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நான் யோக்கியன், நான் மக்களுக்காக பேசுகிறேன். இப்போ பொலிட்டிக்கலாக பேசுகிறேன்னாக்கா பொலிட்டிக்கலாக வா பேசு. அதுக்கு இப்போ நீ ஓட்டு போட்டோங்கிறத நம்ம வீட்டிலலாம் இருப்போம். முன்னாடி சின்ன வயசில் அம்மா பாட்டை நமக்கு பிடிச்ச கட்சிக்கு நமக்கு பிடிச்ச ஒரு தலைவர் வந்து அல்லது நடிகர் வந்து அங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா பாட்டை சின்ன பிள்ளை சொல்ல ஓட்டு போடும்போது அம்மா இவருக்கு ஓட்டு போடுமா அவருக்கு ஓட்டு போடுமான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட ரொம்ப நைட்டு முழுக்க போட்டு தொந்தரவு பண்ணியிருப்போம். மறுநாள் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. யாருக்குமா ஓட்டு போட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சிரிச்சுட்டே போயிடுவாங்க. அப்போ ஓட்டு போட்டதுங்கிறது எப்படி ஓட்டு போடுறதுங்க எப்படி ஜனநாயக உரிமையோ அதே மாதிரி யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத அந்த நாளில் சொல்லக்கூடாது என்பது ஜனநாயக மரபு. இப்போ அந்த ஜனநாயக மரபு கூட தெரியாமல் தான் நீ சேனல் நடத்திட்டு இருக்கியா, அரசியல் பேசுறியா? அப்போ அன்னைக்கே சொல்லி ஆகணுமா? ஒருவேளை சொல்லணும்னாக்கா சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? அப்போ டிக்ளேர் பண்ணிட்டு சொல்லு, நான் டிவிக்கே டிக்ளேர் பண்ணிட்டு சொல்லு, நான் அண்ணனுடைய ஆட்சியை எதிர்பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு பேசு. அவங்க ஆட்சியை புகழ்ந்து பேசு, அல்லது அங்கே நடக்கக்கூடிய குற்றங்களை விமர்சித்து பேசு. விமர்சிக்கலனாக்கா ஏன் நடக்குதுங்கிற காரணத்தையாவது சொல்லு. ஒரு மயிரும் இல்லை, ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு நொட்டுங்க, நம்மளுக்கு மாற்றம் வந்துடும், அப்படியே தார் ரோட்டை புரட்டி போட்டுருவாப்புல, புளிய மரத்தை வந்து இப்படி சிலிப்பி விட்டுருவாப்புல புளிய மரத்தை, இப்படிலாம் இதுக்கு பேசிகிட்டு இருக்கு. நீ இந்த ஒரு விளக்க விடிய போட்டாலும் அந்த விளக்கெண்ணெய் கோயில் வாசலில் நின்றுட்டு அது ஏன் உன்னுடைய ஒய்ஃப் இல்லாமல் நீ மட்டும் வந்து போடுற? நீ கப்புல்லாக்குறது தானே, 2 பேரும் சேர்ந்து தானே விடிய போடுவீங்க. அன்றைக்கி ஓட்டு போட்டோன்னு சொன்னப்போ கூட நீங்கள் கப்புல்லாக தானே நின்று நாங்கள் இதுக்கு ஓட்டு போட்டோன்னு சொன்னேன். அப்போ அது போட்ட நீங்கள் அடி விழுந்தோடனே வந்து நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது கப்பலாக ஓட்டு போடுறீங்க, நீங்கள் கப்பலாக தானே இப்போ வந்து பதில் சொல்லணும். ஏன் கப்பலாக வராமல் இந்த கோயில் முன்னாடி நின்று பேசுகிறப்ப மட்டும் ஏன் நீ மட்டும் தனியாக வந்து பேசுகிற? ஏன் உன்னுடைய பார்ட்னர் வந்து வரல? உன்னுடைய ஒய்ஃபு எப்போவுமே லாகராக கூட தானே இருப்பாங்க, அவங்க ஏன் வரல இங்கே? ஏன்னாக்கா கோவில் முன்னாடி நின்று பேசுகிறோம், கோவில் முன்னாடி பேசும்பொழுது உண்மையை பேசணும். ஒருவேளை உண்மையை பேசலை, ஒரு பொய்யை பேசுகிறோம் அல்லது மிஸ்லீடாக பேசுகிறோம்னாக்க ஒருவேளை கடவுள் வந்து நம்மளை ஏதாவது செஞ்சிடும் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அதை நம்புவாங்கல்ல. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் யோக்கியமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீ யோக்கியம் தான், நீ சொல்கிறது உண்மை தான் அப்படின்னாக்கா உன் ஒய்ஃபோட வந்து வீடியோ போட்டுருக்கலாமா? நீ கோயில் வாசலில் நின்று எதுக்கு ஒய்ஃபோட வந்து வீடியோ போடல? ஏன்னாக்கா அவங்களுக்கு பயமாக இருக்கும், நம்ம பொய் சொல்ல போகிறோம், நம்ம காசு வாங்கிட்டு தானே பேசணும், அது எப்படி உண்மை இல்லைன்னு ஆகும். ஒருவேளை போடுறதுனா நீ போடு, கடவுள் வந்து ஆத்தா வந்து உன்னோட கண்ணை மட்டும் குத்துட்டோம், நான் எதுக்கு வரணும்? எனக்கு வந்து கடவுள் வந்து கண்ணை குத்திடும் நம்புறேன், அதனால் நான் வரல. கோயில் முன்னாடி சத்தியம் பண்ணுறதுலாம் வந்து எமோஷன் அட்டாக். இதெல்லாம்
எமோஷனல் அட்டாக் பண்ணுறாராம். விளக்க உடைய போடுறவன்னு நீ எங்கேயோ நின்று போட வேண்டியதுனடா. எதுக்கு கோயில் வாசல்னு நான் சத்தியம் பண்ணுறேன், இது திரிசூலம், இது ஆத்தா காவு வாங்குவேன். இப்போ ஆத்தா மேலே நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா அப்போ போலீஸ் எல்லாம் என்ன பைத்தியக்காரவங்களா? இல்லை இங்கே இருக்கிற நீதிமன்றம், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இந்த கவர்மெண்ட் செட்டப்பு, அப்போ இதெல்லாம் என்ன சும்மா விளையாட்டுக்கு வச்சுருக்காங்களா? அப்போ அரசியலமைப்பு சட்டம்னு எழுதினாங்களே, புரிச்சலாம் அம்பேத்கர் எழுதினாரு, எதுக்கு எழுதினாரு? இப்போ மாரியாத்தா இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த பாகிஸ்தான்லேருந்து நமக்கு வந்து அட்டாக் வருது, அந்த எல்லையில் பதட்டமான சூழல், போய் ஒரு நாள் மாரியாத்தா கோயிலை வந்து வாசலை கட்டி வச்சிடலாமல் அங்கே பார்டரில் நான் சங்கிகள்ட்டையும் சேர்த்தான் கேட்குறேன். இதை இந்த புது சங்கிகள் டிவிகே சங்கிகள்ட்டையும் பழைய சங்கிகள் அரசு சங்கிகள்ட்டையும் சேர்த்தான் கேட்குறேன். ஒருவேளை ஆத்தா வந்து இந்த கோயில் இருக்கிறதுனால எந்த தவறும் நடக்காது, ஆத்தா மட்டும் சத்தியம் பண்ணிட்டோம்னாக்கா அவ்வளோதான் கண்ணை குத்திடுவாங்க, ஆத்தா வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னாக்கா அந்த பார்டரில் போய் ஒரு 4 கோயிலை கட்டி வச்சுட்டு வந்தோம்னாக்கா நமக்கு செலவு மிச்சம்லப்பா. அப்புறம் எதுக்குப்பா ரஃபேல் விமானத்தை அத்தனை கோடி போட்டு வாங்குகிறோம்? எதுக்குப்பா இத்தனை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கும் மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறோம்? எதுக்கு பண்ணுறோம்? இன்னும் நவீனமான ஆயுதங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லேருந்து கொலாபரேஷன் போட்டு அந்த ஆயுதத்தை நம்ம எதுக்கு இறக்குமதி பண்ணுறோம்? இல்லை போர் விமானங்கள் இது பத்தாது, வேறு ஒரு டெக்னிக் இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது, அல்லது வேறு நாட்டில் இருக்குது, இஸ்ரேல்கிட்ட இருக்குது, அங்கேருந்து நம்ம வாங்கணும், அல்லது யூஎஸ்லேருந்து நம்ம வாங்கணும், அந்த தொழில்நுட்பத்தை நம்ம வாங்கணும். எதுக்கு கொலாபரேஷன் போட்டு அங்கேருந்து வாங்குகிறோம்? ஏன்னா கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சது, கடவுள் தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, தப்பு செஞ்சோம்னா கடவுள் கூலி கொடுத்துருவாருன்னு சங்கிகள் சொல்கிறீங்க. இந்த புது சங்கிகள் டிவிகே சங்கிகள் அப்படி தான் சொல்கிறீங்க, அந்த கிருஷ்ணனை தான் சொல்கிறான். அப்போ பழைய சங்கிகள் அரசு சங்கிகள் அதெல்லாம் சொல்கிறீங்க, இந்த பார்ப்பன கும்பலாக தானே சொல்கிறீங்க. அப்படி இருந்தாக்கா எங்கள் மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து கிளச்சிருங்க, எதுக்குங்க லட்சம் கோடி நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம், பல லட்சம் கோடி வருஷமும் அதை வந்து நம்ம மக்களுக்கு செலவில்லாமே, மக்களுக்கு செலவிட்டாக்கா அவங்களுக்கு பயனுள்ளதாக அந்த கோடிகளை மாற்றலாமே. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு நாள் கோயிலை கொண்டு போய் கட்டி வச்சிருவோம், பார்டரில் கட்டினோம்னாக்கா பாகிஸ்தான் பதுங்கிடுவான், அமெரிக்கா அரண்டுருவான், சைனா இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். எனக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில் இது. அதை தாண்டி மாரியாத்தாவை தாண்டி உள்ள வந்த முடியுமா பாகிஸ்தான்கிறவன்? அல்லது அங்கே உள்ள தீவிரவாதிகள்னு சொல்லப்படுறவங்க அங்கேருந்து அந்த கோயிலை தாண்டி ஆத்தாக்கிட்ட சண்டை போட்டு உள்ளே வந்துட முடியுமா? அங்கே கொண்டு வச்சிடலாமா? ஏன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் கடவுளுங்கிறது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் இருக்காங்க. அவங்கள எமோஷனல் ட்ராக் பண்ணுறாங்களாம். கோவில் வாசல்னு சத்தியம் பண்ணுறோம், கோவில் வாசலில் திருசூலம்னு நான் பாருங்கள் இது பண்ணுறேன், அது மாதிரியா தன்னை கண்ணை குத்தினு. சரிப்பா எங்கே உன் மனைவி? எங்கே உன் மனைவி? நீ நின்று லாகர் பண்ணுங்க, கப்புள் லாகர் பண்ணுங்க. நாங்கள் வந்து தவறு செய்யலை, நாங்கள் காசு வாங்கலை, நாங்கள் ரூட் மாஃபியா கிடையாது, ஜெகதீஷ் பழனிசாமி எனக்கு சம்மந்தம் கிடையாது, என்னை தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் கெட்ட பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் நின்று போட வேண்டியதான். எதுக்கு நீ மட்டும் மாட்டிக்கிட்டியா? தம்பி மாட்டிக்கிட்டலப்ப. இப்போ மனைவியோட அந்த வீடியோ போடு, மனைவியோட வந்து நீ சொன்னது முழுக்க உண்மைன்னு அவங்களையும் சொல்லு, அங்கே உள்ள சூளத்தில் சத்தியம் பண்ண சொல்லு, தீட்சட்டி ஏந்துங்க, தீமிதிங்க, அப்புறம் அழகு குத்திட்டு இது உண்மைங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட நிரூபிங்க. நான் ஓட்டு போட்டதை தாங்க நான் சொன்னனே தவிர நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஓட்டு போடுங்க நான் ஒருபோதும் சொல்லவே இல்லைங்க. ஏண்டா நீ இது வரைக்கும் போட்ட வீடியோக்கள் முழுக்க திமுகவிற்கு எதிரான, திமுகவின் மீது வன்மமான எக்ஸ்-சிஎம்ஐ குறித்து எவ்வளவு கிண்டல் கேலி நக்கல் நையாண்டியோட நீ வீடியோ போட்டிருப்ப. எக்ஸ்-டிசிஎம் குறித்து நீ எவ்வளவு நக்கல் நையாண்டியோட எத்தனை வீடியோக்கள் நீ போட்டிருப்ப. அப்போ அத்தனை வீடியோக்களும் நீ போட்டுட்டு திமுகவின் மீதான ஒரு வெறுப்புணர்வை உன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து உள்ளே கடத்திட்டு எலெக்ஷன் அன்னைக்கு நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா அப்போ நீ இந்த காலம் வரைக்கும் நீ பேசுனது முழுக்க ஃபாலோ பண்ணவங்க அப்போ இதெல்லாம் கிண்டல் கேலி பண்ணால் அவன் திமுக எதிராக இருக்கான், அவன் பேசுறது கரெக்டாக இருக்கும், நடுவில் அவன் எந்த கட்சியும் சப்போர்ட்டர் கிடையாது, காசு வாங்கிட்டு பேச மாட்டான், யோக்கியவன், அவன் பொறுக்கி கிடையாது. அதனால் வந்து இப்போ பாருங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கானாக்கா அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு சொல்கிறான், பாரு நம்மளும் அதுக்கு தான் ஓட்டு போடணும்னு நீ மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன்டா. இப்போ நீ என்ன பண்ணுற? மக்களை என்ன முட்டாள் நினச்சிட்டே? நீ மக்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். அந்த கமெண்ட்டில் போட்டு புழக்கிறாங்கல்ல, தெரியுதா இல்லையா? இப்போ நான் சொல்லி ஆகணுங்க ஓட்டு போடுறதுனாக்கா எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள் சொல்லு, அல்லது ரிசல்ட் வந்த மறுநாள் பாருங்கள் நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் ஓட்டு போட்ட மாதிரி தலைவர் ஜெயிச்சிட்டாரு, நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு வீடியோ போடுறது வேறு. எதுக்கு எலெக்ஷன் அன்னைக்கே எனக்கு எதுக்கு சொல்லணும்? அதோட எலெக்ஷன் அன்னைக்கு போட்ட வீடியோவில் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஜெகதீஷன் பழனிசாமியை டேக் பண்ணுறான். எதுக்கு ஜெகதீஷன் பழனிசாமி டேக் பண்ணுறா? ரூட் மாஃபியா ஜெகதீஷன் பழனிசாமி எதுக்கு அதில் டேக் பண்ணணும்? நீ உன்னோட விருப்பத்தை சொல்கிற, எதுக்கு டேக் பண்ணுற நீ ஜெகதீஷன் பழனிசாமியை? நீ திமுகவை கிண்டல் பண்ணி அவ்வளவு வீடியோ போட்டிருக்கல, அப்போ அவ்வளவு வீடியோக்கள் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும் பொழுது அவ்வளவு வீடியோக்கள் போடும் பொழுதும் உனக்கு எதிரான ஏதாவது செயல்பாடுகளை திமுக அதிகாரத்தை வந்து பண்ணாங்களா, அல்லது உன்னை வந்து கைது பண்ணாங்களா, உன் மேலே கேஸ் போட்டாங்களா, அல்லது வேறு எதுவும் மறைமுகமான முறையில் மிரட்டினாங்களா, ஏதாவது உன்னுடைய கருத்துரிமைக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் ஏதாவது பண்ணாங்களா? இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் பாருங்கள், விஜய் அவர்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசினார் அப்படிங்கிறதுக்காக விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அவரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. சரிங்க, அவர் வந்து இப்படி பேசிட்டாரு அதனால் கைது பண்ண வேண்டியதா, கைது பண்ணியாச்சு, சரி ஓகே, இப்படி பேசினாங்க கைது பண்ணணும் சட்டம் சொல்லுது, பண்ணியாச்சு, சரி சூப்பர். லவுட் ஸ்பீக்கருங்கிற ஒரு பாப்பாவுக்கு எதிராக ஒரு பெண், ஒரு தோழருக்கு எதிராக அந்த குட்டி மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அதுவும் அவ்வளவு அசிங்கமாக பேசி வீடியோ போடுது, அவர் டிவிக்கேன்னு சொல்லுது. அது
நான் விஜய் ஆதரவாளர் டிவிகே நான் சொல்லிட்டு தான் டிவிகே ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது. அந்த பொண்ணு அவ்வளோ அசிங்கமாக லவுட் ஸ்பீக்கர் பாப்பாவை திட்டுது. ஏன்னாக்கா அந்த லவுட் ஸ்பீக்கர் தோழர் இருக்காங்கல்ல, ஸ்ரீநிதி அவங்க பேர். ஸோ அவங்க என்னன்னாக்கா விஜயனுடைய ஆட்சியில் நடக்கிற கொடுமைகள் குறித்து விமர்சனம் செய்கிறாங்க. அவங்க எந்த இடத்துலையும் ஆபாச பேச்சுக்களோ தனி மனித அட்டாக்குகளோ செய்யலை, நடக்கிற விஷயங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை, இது தவறு இல்லையா? நீங்கள் எங்கேயாவது இடத்துல பிஜேபி எதிர்த்துருக்கீங்களா, ஆர்எஸ்எஸ் எதிர்த்துருக்கீங்களா, சனாதனங்கிற வார்த்தையாவது நீங்கள் உச்சரிச்சிருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களை நம்புறது? இந்த மாதிரி தான் அவங்க போட்ட வீடியோக்கள். அப்போ நீ அந்த கருத்துலேருந்து முரண்பட்டினாக்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி, இல்லைங்க நாங்கள் பிஜேபி எதிராக தான் எங்கள் தளபதி, அவர் வந்து இனிமேல் பிஜேபி சப்போர்ட்டாக போக மாட்டார், என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு இது பேசணும். அதை விட்டுட்டு ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக அது காது கொடுத்தே கேட்க முடியாத அளவில் அந்த வீடியோ இருந்துச்சு. அப்போ விஜயனுடைய ஆட்சியில் ஒருத்தர் அப்படி பேசிட்டாரு, கைது பண்ணிட்டாங்க. இப்போ அதே ஆட்சியில் தான் இன்னொரு பொண்ணை சிங்கப்பெண் படை நாங்கள் வந்தாக்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்னவர் இன்னொரு பொண்ணு நாகரிகமான முறையில் விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு எதிராக இவ்வளவு ஆபாச தாக்குதலை டிவிகேவின் பெயரை சொல்லி விஜயின் பெயரை சொல்லி இவ்வளவு அட்டாக்குகள் பண்ணுறாங்க பொதுவெளியில். இப்போ இவங்களையும் என்ன கைது பண்ணலை? இதை கிறிஸ்டின் ஐஷு வந்து கேட்பாங்களா? கப்புள் லாகர் போட்டு கேட்பாங்களா? இது தப்பு இல்லையா, அந்த பெண் அப்படி நீங்கள் பொதுவெளியில் பேசலாம்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? அதே மாதிரி ஒரு பெண் பத்திரிகையாளர் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிகையாளர் அவங்களுக்கு அவ்வளவு ஆபாச தாக்குதல், அதையும் வேணா நீங்கள் கேளுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நீ எல்லாம் விஜய் என்ன பேசுற, நீ எல்லாம் பொம்பளை அடியா பொறுக்கி எல்லாம் முதல்ல பேசலாம் மாட்டேவாங்கன்னா என்னடி தகுதி இருக்கு, நீ ஒரு அப்போ இதை குறித்து எங்கேயாவது நம்ம கிறிஸ்டின் ஐஷு கப்பல் லாகர் எங்கேயாவது பாருங்கள், இவ்வளவு ஆபாச தாக்குதல் நம்ம தளபதியின் பேரை சொல்லிட்டு பண்ணுறாங்க, இது ரொம்ப தவறு, இது பண்ணக்கூடாது, எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? இல்லைங்க, அது எங்களுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது, நான் கொலாபரேஷன் தாங்க. அதாங்க சொல்கிறேன், கொலாபரேஷன் அப்படியே போ, சம்பாதிக்க வந்தாங்க, காசு கொடுத்தாக்க நான் எதை வேணும்னாலும் செய்வேங்க, எதை வேணுனாலும்னாக்கா எதை வேணுனாலும் செய்வாப்புல தலைவர். அப்படின்னாக்கா அப்படி போ, எனக்கு காசு தான் முக்கியம். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் இங்கே சோஷியலாக இயங்கிக்கிட்டு இருக்கேன், நீ பொலிட்டிக்கலாக ஓட்டு போட்டுன்னு சொன்னில்ல, நீ பொலிட்டிக்கலாக வேறு என்ன எதை பற்றி பேசியிருக்க? பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயங்கள் குறித்து இது வரைக்கும் எங்கேயாவது பேசியிருப்பேன்? நீட்டு வேணான்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த மாணவர்களை அடித்து துன்புறுத்தி உடம்புலேருந்து ரத்தம் ஊற்றுது, சொட்டாக ஊற்றுது, பேண்ட்டு சட்டை கிட்ட எல்லாம் கிழிஞ்சு கொடூரமான ஒரு கொலை விருத்தாக்குதலை பண்ணாங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்குள்ளே நடந்ததுன்னு நினைக்கிறேன். இதை குறித்து எங்கேயாவது கிறிஸ்டின் ஐஷு அந்த கப்புள் லாகர் எங்கேயாவது இதை குறித்து பேசியிருப்பாங்களா? மாணவர்கள் நீட்டு வேணான்னு சொல்கிறாங்க, விஜயும் தானே சொல்கிறாப்புல, அதனால தானே அனிதா செத்து போனப்போ அங்கே போய் விஜய் உட்காந்துட்டு வந்தாப்புல. அப்போ அந்த நீட்டு வேணான்னு சொல்லி தானே இந்த மாணவர்கள் போராடுறாங்க. அதுவும் தாவேகாவில் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு, அவங்களுக்கு இந்த நிலைமை எவ்வளோ கொடூரமான முறையில் தாக்கப்படுறாங்க பாருங்கள். இதை பற்றி எங்கேயாவது பேசுவாப்லையா? ஒரு 10 வயசு பச்சிளம் குழந்தை அது கடத்தப்பட்டு பாலியல் உளவுறவு செய்யப்பட்டு குளத்தில் வீசியிருக்கானுங்கன்றது கேட்கும் பொழுதே நமக்கு பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது. குழந்தைங்களை வளர்க்குற நம்மளுக்கு அவ்வளவு பயமாக இருக்குது. குழந்தைங்களை பெண்களை வீட்டுக்கு வெளியில் விடுறதுக்கே பயமாக இருக்குது தனியாக. இப்போ இப்படியாப்பட்ட ஒரு சூழலை 2 வாரத்திலே கிரியேட் பண்ணியிருக்காப்புல உங்கள் தளபதி. நீ ஓட்டு போட்ட உங்கள் தளபதி. இதை பொறுத்து நீ வேறு கூட பேச வேண்டாம், அப்படியா? உனக்கு அந்த அறிவு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பச்சிளம் குழந்தை செத்தப்போ தமிழ்நாடே பேசுனுச்சு இல்லை, எவ்வளவு பேசுனாங்க. அதை குறித்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ, அல்லது அந்த செத்து போன குழந்தைக்கு கண்டோலன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ, அந்த செத்து போன குழந்தைக்கு பாலியல் உள்ளுறவு செய்யப்பட்டு வீசின அந்த குழந்தைக்கு ஆதரவாக இந்த மாதிரி சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க, இதுமாரி நம்ம இனிமேல் நடக்கக்கூடாது, தளபதி ஏதாவது செய்யணும். நீ ஓட்டு போட்டால் நீ தானே ஓட்டு போட சொன்ன, நீ தானே ஓட்டு போட்டேன்னு சொன்ன, அதில் நடக்கும் பொழுது ஒரு குழந்தையா? இப்போ அதை பற்றி ஏன் பேசல நீயே? அதான் சொல்கிறேன் ராஜா, உனக்கு அரசியல்னாக்க என்னுடைய கண்டைக்கால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீ நானும் கம்பேர் பண்ணோம்னாக்க என்னுடைய கண்டைக்காலில் ஒரு மசுறு இருக்கும்ல, அந்த மசுறு கூட நல்லா சமம் கிடையாது. நீ எத்தனை மேடையில் பேசியிருப்ப, எத்தனை தெருமுனை கூட்டம் பேசியிருப்ப, தெருவில் மைக்கை பிடிச்சி நின்று பேசியிருப்பியா? மக்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, அங்கே நின்று பேசணும், 10 பேரை கவனிக்க வைக்கணும், அவங்களை உட்கார வைக்கணும், அவங்கள்ட்ட பெரியாரை கொண்டு போய் சேர்க்கணும், அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்கணும், சனாதனம் என்னென்னு கொண்டு போய் சேர்க்கணும், நீட்னா என்னென்னு கொண்டு போய் சேர்க்கணும், இதில் எவ்வளோ ஆர்எஸ்எஸ் எவ்வளோ கொடூரமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். பேசியிருப்பியா? ஒரு நாளாவது மார்க்கெட்டில் வெயிலில் மைக்கை பிடிச்சி நின்று பேசியிருப்பியா? இல்லை பொதுக்கூட்டம் நின்று பேசியிருப்பியா? அல்லது சரி இதெல்லாம் இல்லைங்க, உன்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குல்ல, மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்குல்ல, அங்கே பேசு, மக்கள் எல்லாம் சார்ந்து பேசு. அப்போ எதுவுமே பேச மாட்டேன். அப்போ எதுவுமே பேச மாட்டேன், எதுக்கு பொலிட்டிக்கலாக நான் இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு நொட்ட வரேன்னு நான் கேட்குறேன். இதே மாதிரி தான் அந்த ஏட்டுடி நந்தா இருக்கான் பாருங்க, அந்த பையன் அப்படி தான். அவர் ஓட்டு போட்டு வந்து கீழே வந்து ஏதோ அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத ஜனநாயக அப்படிங்கிறத மட்டும் கோர்ட்டில் போடுறாப்புல, கொட்டேஷனில் போட்டு ஜனநாயக கடமையை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்மில் நின்றுட்டு அவர் ஒரு ஃபோட்டோ, அவர் ஓட்டு போட்டு வந்து, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கலை. அது ரூட்டு மாஃபியா,
காசு வாங்கிட்டு பண்ண வேலை. காசு வாங்கலனாக்கா நீ எப்படி அந்த கமெண்ட்டை போடும்? உனக்கு அரசியல் புரிதல் இருந்துச்சுனாக்கா எப்படி ஜனநாயக முறையை ஜனநாயகம் மட்டும் கொட்டேஷனில் போடுறதுங்கிறது? அப்போ மக்களை வந்து தவறாக வழிநடத்துகிற மிஸ்லீடர். நான் இதுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், என்னோடய ஃபாலோவர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நான் நடுநிலையாளர், நான் எந்த கட்சிக்கும் ஆதரவான கிடையாது, உங்களுக்கே தெரியும்ல. அப்போ நான் வந்து இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி வேணும் நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. நீ அந்த மக்களை நீ லீட் பண்ணுற, நீ மிஸ்லீட் பண்ணுற, அவங்களை ஏதோ கைட் பண்ணுற, அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற. நீ அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கனாக்கா இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு நீ பதில் சொல்லணும், நீ பொறுப்படுத்துக்கணும். நீ பொறுப்படுத்து பதில் சொல்ல முடியாதுனாக்கா அப்புறம் என்ன மாதிரி இருக்குது ஜனநாயகம் போட்டு கொட்டேஷனில் போடுற, அப்புறம் என்ன மாதிரி யூனிஃபார்ம் போட்டு கப்புள் லாகர் பண்ணுற நீ. இப்போவும் இவன் வந்து ஏன் தெரியுமா அந்த விளக்க வடியை போட்டான்? இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அவனை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு போட்ட கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கமெண்ட்ஸ்னால அவனுடைய கொலாபரேஷன் பாதிக்கப்படும். ஒரு கொலாபரேஷன் பண்ண வராங்கனாக்கா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு தான் அந்த வீடியோ பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க. அப்போ அதில் கீழே ஒரு பிராண்டை நீங்கள் பேசும்போது கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போச்சுனாக்கா அந்த பிராண்டுக்கும் சேர்த்து நெகட்டிவாக மாறும். அப்போ மக்கள்கிட்ட அந்த பிராண்ட் வந்து நெகட்டிவாக பேசுகிறோம், அது ப்ரொமோஷன் கிடையாது, நெகட்டிவ் ப்ரொமோஷன் ஆகிடும். அப்போ கொலாபரேஷன் பாதிங்க, காசு கொடுக்க மாட்டாங்க கொலாபரேஷன் பண்ணவங்க. அதனால் சொந்தமாக தன்னுடைய வருமானம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்து விளக்கண்ண மாதிரி நான் நடுவில் நான் காசு வாங்கலை, வாங்கலை, இது வாங்கலை. அப்புறம் மயிறு ஓட்டு போட சொன்னலடா, மயிறு நீ நல்லா ஓட்டு போட சொன்ன, நீ நல்லா ஓட்டு போட்டேன்னு சொல்லி வீடியோ பண்ண. அப்போ என்ன பண்ணுனாக்கா, அப்போ நீ வந்து சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற. சரி, இப்போ இந்த 15 நாளில் நடந்த சம்பவத்தை நீ என்ன பண்ணுறனாக்கா உங்கள் ஆட்சியில் நடந்த தவறாகவே நீ சொல்ல வேண்டாம். நீ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கல, அந்த ஸ்டாண்ட்லேருந்து பேசு. அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு எடுத்துருக்க டூல் கிட் இருக்குல்ல, அந்த டூல் கிட்லேருந்து கூட பேசு. அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் கொடுத்துருக்க டூல் கிட் இருக்குல்ல, அப்போ அவங்க என்ன டூல் கிட் தர்றாங்களோ அதுலேருந்து பேசு. அவங்க என்ன டூல் கிட் தர்றாங்க? இந்த 15 நாள் நடக்கிற பிரச்சனைக்கு கரண்ட் இல்லை, அப்புறம் இவ்வளவு பெண்களுக்கு பாலியல் வல்லுறவுகள், கொலைகள், கொள்ளைகள், திருட்டுகள், அப்புறம் டாஸ்மாக் ஊழல், அந்த 10 ரூபாங்கிறது நீ 40 ரூபாயா மாறி நிற்கிது, இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அதுக்கு நீ வீடியோ போட்டு ஏங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம தளபதி காரணம் கிடையாது, இதுக்கு வந்து திமுக தான் காரணம். திமுக அங்கு வேலை செய்கிற தன்னுடைய கட்சி ஆளுகளை வச்சு கரண்ட் ஆஃப் பண்ணில சொல்கிறாங்க. அப்புறம் இதே மாதிரி பஸ்ஸு நேற்று பாருங்கள் கிளாம்பாக்கத்தில் இன்னைக்கு வந்து ஈத் முபாரக் அப்படிங்கிறதுனால நேற்று இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாருமே லீவுங்கிறதுனால நேற்று வேலையை முடிச்சு நேற்று நைட்டு பஸ் ஏறி இன்னைக்கு காலைல போகிறதுக்கு அவங்க எல்லோரும் பஸ்ஸு புக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கிளாம்பாக்கத்தில் புக் பண்ண பஸ்ஸு வரல, புக் பண்ண பஸ்ஸு வரலங்க, புக் பண்ணியிருக்காங்க, புக் பண்ண பஸ்ஸு வரல. அதை கேட்குறாங்க அந்த போக்குவரத்து அமைச்சர், அந்த சல்யூட் அடிச்சாப்புலையே ஒருத்தர், அவர் பேர் கூட ஏதோ விஜய் பார்த்திபன் நினைக்கிறேன், தளபதியின் பேர் கொண்டா பார்த்திபன், அப்படி இல்லைன்னா கேஸ் போட்டுருவாங்க நம்ம மேலே. ஆனால் தளபதியின் பேர் கொண்டா பார்த்திபன், என் பேர் கூட விஜய் தான், வீட்டில் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் வீட்டில் சொல்லிட்டு தளபதியின் பேர் கொண்டவர்னு கூப்பிடுங்க, விஜய்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கா எங்கள் வீட்டில் ஏதாவது கேஸ் போட்டாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. அப்போ அவர் போகிறாப்புல அங்கே புக் பண்ணவர் கேட்குறாரு, ஏங்க நான் இந்த பாருங்கண்ணே சார், நான் புக் பண்ணேன், அது பஸ்ஸு வரலங்க, விடிய நின்றுட்டு இருக்குங்க, இந்த டைம் எப்போ போட்டிருக்க டைம் இன்னும் வரவே இல்லை பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லணும்? அவர் வந்து ஏதோ ஒரு பொறுப்படுத்திக்கிட்டு பதில் சொல்லணும், இல்லைங்க இப்போ வந்துடும், நான் பேசிட்டு அந்த வந்துக்கிட்டு இருக்கு, கிளியர் ஆகிடும், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, வந்துடும், இப்படி தானே சொல்லணும் பதில். அவர் என்ன சொல்கிறாப்புல, தம்பி நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க தம்பி, நான் சொல்கிறது புரியுதா, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை தம்பி, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை தம்பி. எனக்கு என்னவோ அந்த மினிஸ்டர் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துருப்பாருன்னு தோணுது. என்ன எவ்வளோ நான் சாப்பிட்டேன்? நான் ஆப்பா ஃபுல்லா இல்லை ஆஃப் ஒரு குவார்ட்டர் கட்டிங்கா இல்லை ஆஃப் கட்டிங்கா, எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க? மக்கள் அவ்வளோ பேர் பஸ்ஸில்ன்ட்டு சொல்லிட்டு கதறான். அவர் போய் நின்று நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க, நான் இன்னும் சாப்பிடல தம்பி, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்க, நான் இன்னும் சாப்பிடல, மிரட்டுறாராமா. மீடியாக்கெல்லாம் நிற்கிது, தம்பி பேசாதன்னு மிரட்டுறாப்லையாமா. இப்போ இதை குறித்து வீடியோ போடுவாப்லையா? நம்ம கிறிஷு அண்டு ஐஷு இதை குறித்து வீடியோ போடுவாங்களா? அதான் தம்பி சொல்கிறேன், உனக்கு அரசியல்னால் ஒரு மயிரும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது, அப்புறம் என்ன மயிருக்கு உங்களுக்கு ஓட்டு போன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். இந்த இன்ஃப்ளூயன்சஸ் என்னன்னாக்கா இந்த கொலாபு வந்து கெட்டு போகுதுங்கிறதுக்காக விளக்க முடிய போகிறானே தவிர தான் செஞ்சது சரின்னோ அல்லது தான் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குன்னா அவன் எங்கேயும் பேசவே இல்லை பாருங்கள். நான் காசு வாங்கலை, நான் இது வாங்கலை, சரி காசு வாங்கலாம், இப்போ கோயில் முன்னாடி வீடியோ போடல. இதே மாதிரி நீ இது வரைக்கும் என்னென்ன கொலாபரேஷன் வீடியோ போட்டிருக்கிய காசு வாங்கிக்கிட்டு அது எல்லாத்தையும் கோயில் முன்னாடி நின்று போடு. இந்த கோயில் மேலே தரிசூலம் சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க, இந்த கடையில் போய் நீங்கள் காஸ்டியூம் வாங்க நல்லாயிருக்கும், ரொம்ப காசு கம்மியாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அந்த கோவில் முன்னாடி நின்று நீங்கள் கப்புள் லாக் பண்ணுங்களேன். இல்லை இந்த ப்ராடக்ட் வாங்க, லிப்ஸ்டிக் இந்த ப்ராடக்ட் வாங்க, அல்லது இந்த இடத்துல போய்ட்டு அந்த கம்பெனியில் நீங்கள் வீடு வாங்க, நல்லாயிருக்கும், ஏமாற்ற மாட்டாங்க, அந்த கோவில் முன்னாடி வீடியோ போடுங்களேன். ஏன்னாங்க அந்த கொலாபரேஷனுக்கு வர்றவன் பூரா ஏமாத்துக்காரன் தான். அதனால் நீங்கள் ஏமாத்துறது மக்களுக்கு கோயில் முன்னாடி போட்டிங்கன்னாக்கா சாமி ஏதாவது தண்டிச்சுங்கிறத பயம் உனக்கு.
அந்த பயத்தில் தான் இங்கே நீ வீடியோ இங்கே ஏதோ ஒரு பில்டிங் முன்னாடி நின்றுக்கிட்டு கார்டனில் உட்காந்துக்கிட்டு இப்போ இங்கே வீடியோ போடுற நீ உன்னோட எல்லா வீடியோவும் அங்கே நின்று போடுறா கொலாபரேஷன் வீடியோலாம். நாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், பெரியார் அம்பேத்கர் நமக்கு தவறுன்னு பட்டதா, தப்புனாக்கா தப்பு தான். அது திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ டிவிக்கு ஆட்சியோ, திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை நம்ம அவ்வளோ சுட்டி காமிச்சிருக்கோம். சேலத்தில் ஒரு ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறவர், அவர் அந்த கோவில் திருவிழாவில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் அவனை வந்து அவரை அடிக்க பாயிறாரு, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறாரு. இஷ்யூ ஆகுது, அந்த வீடியோ வைரல் ஆகுது, எல்லாரும் பேசுகிறோம். நம்மளும் அந்த வீடியோ எடுத்து திமுகவை கேள்வி கேட்டோம். அடுத்த 2 ஹவர்ஸில் அவர் மீது SC/ST வழக்கு போட்டு உள்ளே வச்சாங்க. யார்? அந்த ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கிறது திமுககாரர். சேலத்தில் நடந்த சம்பவம் இது. அப்போ கட்சிக்காரன் சொல்லிட்டு அவன் காப்பாற்றலாம் வரல. நீலம் பத்திரிகை மாதிரி நீலம் மேகசின் வச்சுருக்காங்க, நீலம் பண்பாட்டு மையம், அவங்க மாதிரி வந்து இதுக்கு வந்து அதிகாரிகள் தான் காரணம். இது இங்கே சென்னையில் டி நகரில் சைதாப்பேட்டையில் சுப்புப்பிள்ளை தோட்டத்தில் அந்த அரசு இடங்கள் வீடு ஒதுக்குனாங்க இல்லைங்களா, அதில் ஒரு ஜாதியை தீண்டாமை நடந்து போச்சு. அதில் வந்து அங்குள்ள சைதாப்பேட்டை எம்எல்ஏ அருள் பிரகாசம், டிவிக்கு எம்எல்ஏ, தன்னுடைய அடியாட்கள் அனுப்பி டிவிக்கு நிர்வாகிகளை கட்டைகளோடும் கம்புகளோடும் அனுப்பி அங்கே உள்ள இளைஞர் யார் விக்னேஷ் என்கிற ஒரு வழக்கறிஞர் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, லிட்டரலாக அடிச்சிருக்காங்க. ஏன்னாக்கா அவர் தீண்டாமை எதிர்க்கிறாப்புல. அதில் உள்ள தனி பிளாக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 40க்கு மேற்பட்ட குடும்பங்கள், நாங்கள்லாம் உயர் சாதி மேல் சாதி, நாங்கள் எந்த ஷெட்யூல் காஸ்டோட சேர்ந்து நாங்கள் வசிக்க மாட்டோம், எங்களுக்கு தனியாக கொடுக்கணும்னு கேட்டு திமுக பொருளை கேட்கும் பொழுது ஐயா மாசு அவர்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு. அதிகாரிகளும் கூப்பிட்டு அறிவுறுத்திருக்காரு, என்னை தாண்டி நீங்கள் எதுவும் இந்த மாதிரி கொடுக்கக்கூட கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னதுனால திமுக பொருள் நடக்கல. அந்த தீண்டாமை அங்கே குழுக்களில் என்ன நம்பர் வருதோ அந்த வீட்டுக்கு அவங்க போயிடணும். பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் என்ன சாதி என்ன மதங்கிறலாம் கிடையாது, யாராலும் இருக்கலாம். அது விட்டதில் சமத்துவபுரம். அப்போ இந்த பீரியடில் டிவிகே பீரியட்னாக்கா அருள் பிரகாசத்தை வச்சுட்டு அந்த தனி பிளாக்கு ஒதுக்கிறதுக்கு நடவடிக்கை போகும்பொழுது இந்த வழக்கறிஞர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவர் மீது கொடுமையான தாக்குதல், பயங்கர வைரல். நீலம் பண்பாட்டு மையத்தை தவிர பாக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிட்டாங்க. அப்போ நாங்கள் தான் வந்து தலித்துகளுக்கான பாதுகாப்பு, நாங்கள் தான் தலித்துகளோட மேம்பாட்டுக்கு பாடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே போராடுற பாதிக்கப்படுற தீண்டாமைக்குள்ளாக்கப்படுறது தலித் தானேங்க, பட்டியல் சமூகம் தானே. அப்புறம் ஏன் அங்கே வந்து என்னக்கா விக்னேஷ் அவர்களே, வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்களே சிலர் சேர்ந்து தாக்கி விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது கேட்கப்படுகிறது தகவல். ஆனால் திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இந்த எம்எல்ஏ வந்து சாதி ரீதியாக பண்ணிட்டாரு, திமுக என்பது ஆன்டி தலித்து. ஆனால் இங்கே பாருங்க, நேரடியாக அந்த ஆட்சியில் ஒரு எம்எல்ஏ முன்னிலையில் எம்எல்ஏனுடைய அடியாட்கள் போய் நேரடியாக அடிச்சிருக்காங்க. இது வந்து என்று சொல்லப்படுகிறது, என்று நம்பப்படுகிறது. நீலம் பண்பாட்டு மையமே அம்பேத்கர் அமைப்பு என்று அவர்களால் நம்பப்படுகிறது. அப்படி சொல்லாமா? அப்படி தான் சொல்லணும் இனிமேல். இப்போ இப்படி இந்த சாதியை தீண்டாமை நடக்குது. அங்கே திமுகவில் நடக்கும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இங்கே இந்த அருள் பிரகாசம் என்கிற எம்எல்ஏவின் மீது இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரு எம்எல்ஏவே இதை நடத்துகிறாருனாக்கா, ஒரு தீண்டாமையை அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே பண்ணுறாருனாக்கா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ திமுக நடக்கும் பொழுது அவ்வளோ பேசணும். அப்போ அதிமுக நடக்கும் பொழுது, அது டிவி கேபிள் நடக்கும்போது நம்ம எதுவும் பேசவே, நம்ம எல்லா காலகட்டங்கள்லையும் திமுக பொருள் நடந்தாலும் பேசியிருக்கோம், டிவி கேபிள் நடந்துச்சு அதையும் பேசியிருக்கோம். அதிமுக பிரிவில் அமைச்சர் சீனிவாசன் அவர் ஒரு பட்டியல் சமூக சிறுவன்ட்டு தன்னோட செருப்படுத்துட்டு சொல்கிறாரு, நாம் அன்றைக்கி பேசணும். நான் அன்றைக்கி ஊரில் இருந்தேன், ஊர்லேருந்து வீடியோ போட்டால் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை நான் ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்து பேசலை, வெளியில் ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்லேருந்து நான் வீடியோ எடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், அங்கேருந்து நான் வீடியோ எடுத்து பேசினேன். சாதிய கொடுமைகள் எந்த காலகட்டத்தில் எந்த ஆட்சியில் நடந்தாலும் நம்ம அதை வந்து மூடி மறைக்க போகிறதில்ல, அதை பற்றி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கோம். ஏன்னாக்கா நமக்கு தெரியுது அது பீடான்னு நம்ம சொல்கிறோம், அது அது திங்காதன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொறுக்கி நாய்கள் இருக்கானுங்க பாருங்க, இவனுங்க என்ன இந்த கும்பல் திங்கிறானுங்க, அள்ளி நல்லா மலத்தை வந்து சாப்பிட்றானுங்க. ஏன்டானாக்கா காசு தர்றாங்கல்ல, காசுப்பா, இப்போ காசு தந்தாக்கா அவனுக்கு எதுனாலும் பண்ணுவானுங்க. அப்போ இவங்களுக்கு இந்த கொலாபரேஷனில் காசு கிடைக்கும். இந்த விஜய்க்கு ஓட்டு போடுங்க, தளபதிக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஓட்டு போடுங்க, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு காசு கிடைக்கும். நமக்கு இப்படி பேசுகிறதுனால நமக்கு எந்த காசும் கிடைக்காது. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மள்ட்ட வந்து இவங்ககிட்ட அந்த காசு வாங்குறான், அவங்ககிட்ட அந்த காசு வாங்க, நம்மள்ட்ட பிராண்ட் பண்ணுவாங்க, வாங்குறது பூரா அவனுங்க. இப்படி பேசுகிறதுனால எனக்கு சினிமா வாய்ப்பே கிடைக்காது. நான் 10 வருஷமாக சினிமாவில் குப்பை கொட்டினவன், எனக்கே சினிமா வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னாக்கா நான் அப்படி பேசுகிறதுனால யாரும் எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. ஆமாம், டபார்னு இந்த அமைச்சரை பேசுகிறாப்புல, அந்த எம்எல்ஏ பேசுகிறாப்புல, அவர் சிஎம் கேள்வி கேட்குறாப்புல, இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா பூரா என்ன ஒரே நெகட்டிவிட்டியாக பேசிகிட்டு இருக்காரு. ஏங்க நெகட்டிவிட்டியாக நடக்கிறத நான் பேசுனாங்க, நான் நெகட்டிவிட்டியாக பேசுகிறேன்னா? ஜாதிய கொடுமை நெகட்டிவிட்டி இல்லையா? அது அந்த நெகட்டிவிட்டியை நான் எடுத்து பேசுகிறேன், அப்போ நான் நெகட்டிவிட்டியாக பேசுகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இது அப்போ நீளம் மாதிரி தான் பேசணும். இது வந்து ஜாதிய இது கிடையாது, இது வந்து ஆணவ படுகொலை கிடையாது, கோவில்பட்டில் நடந்தது, அது வந்து காதல் விவகார கொலை. அது பாசிட்டிவாக இருக்குல்ல, காதல் விவகார கொலை. ஏன்பா அது ஹானர் கில்லிங், ஹானர் கில்லிங் அப்படின்னு இருந்தால் தான் ஆணவ படுகொலைன்னு நம்ம மாற்றணும். முதல்ல இது மாற்றினதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், திரும்ப தேரை வந்து அம்பேத்கர் சொன்னது மாதிரி தேரை பின்னாடி எடுத்துகிட்டு போகிற குரூப் இதெல்லாம் உட்காந்துட்டு காதல் விவகார கொலை. எப்படி
அப்போ இங்கே நடந்த சாதி தீண்டாமை, சென்னைக்குள்ளே நடந்த சாதி தீண்டாமை இருக்குல்ல, அதுக்கு வந்துனாக்கா என்று அவர் தாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இதுக்கு காரணம் வந்து அந்த எம்எல்ஏவோ அந்த கட்சியோ அந்த கட்சியோட நிர்வாகிகளோ வந்து அடித்தது அவங்க எல்லாம் காரணம் கிடையாது. இது காரணம் யாருனாக்கா அலுவலர்கள் தான் இதுக்கு காரணம். அரசு அலுவலர்கள் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கினால் இந்த தீண்டாமை நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுலேயும் பாருங்க, அரசு அதிகாரிகளும் இவங்க தான் கோக்குறாங்களே தவிர எம்எல்ஏ டிவிகேங்கிற பேரோ சிஎம் விஜய்ங்கிற பேரோ அல்லது வந்து அருள் பிரகாசம் எம்எல்ஏ அப்படிங்கிற பேரோ எதுவுமே கிடையாது. இவங்க தான் தலித்துகளுக்கான பாதுகாப்பரா? இப்போ 8 பேருக்கு அமைச்சராக கொடுத்தா முடிஞ்சு போச்சா? இப்போ பாதிக்கப்படுற தலித்துகளுக்கு யாருக்கு குரல் கொடுக்குறது? அப்போ நம்ம எந்த ஆட்சி நடந்தாலுமே நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம், பேசியிருக்கோம், நம்ம தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்கோம். நம்மளோட நோக்கம் ஜாதிக்கு எதிராக பேசுவது, ஜாதி தீண்டாமைக்கு எதிராக பேசுவது. ஏன்னா முதல்ல எனக்குள்ளே வந்ததுனாக்கா சுயசாதி வெறுப்பு. ஒரு ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி வேண்டாம், எல்லாம் சமத்துவமாக இருக்கணும்னு நினைக்கிறான்ல ஒருத்தவன், அவன் ப்ராசஸிங்கில் பெரிய நம்பர்லாம் படிச்சுட்டு வரும் பொழுது முதல்ல சாதியை பற்றின புரிதல் எப்படி வரும்னாக்கா சுயசாதி வெறுப்புல தான் நமக்கு வரும். சுயசாதி பற்றுலேருந்து வரவே வராது. சுயசாதி பற்று இருந்துச்சுனாக்கா அது ஜாதி ஒழிப்புக்கு பயன்பெறாது. சுயசாதி பற்றோடு செயல்பட்டோம்னாக்கா அது சமத்துவத்தில் கொண்டு போய் நிப்பாட்டாது. அதனால் இப்படியெல்லாம் பேசுகிறதுனால நம்ம ஐடியாலஜியில் உள்ள இயக்குநர்களே நம்மளை கூட்டு வாய் தர மாட்டாங்க. அது அப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களுக்கு பாருங்கள், எல்லா ப்ராடத்தனமும் பண்ணுவானுங்க. யார் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கானுங்க பாருங்கள், இந்த மதன் கௌரி, இந்த ஏ2டி நந்தா, கிறிஸ்டியன்ட்டு ஐஷு, இன்னும் லொட்டுலோஸ்க்கு ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படி இருக்கானாக்கா அந்த சீசன் தவறி பிறந்த செனத்தவளை மாதிரியே ஒருத்தன் இருக்கான். பேர் கார்த்தியான், திருச்சி கார்த்தியான். அந்த கரடி கக்கூஸ் போன பொழுது அப்படியே வந்து விழுந்த மாதிரி இருப்பான். இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, கரடி கக்கூஸ் போனதுக்கு அப்புறம் இல்லை கல்லை விட்டஞ்சு அடிச்சோம்னாக்கா அதில் ஒரு உருவம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குரங்குக்கான ஒரு எக்ஸ்போ போட்டோம்னாக்கா அதற்கான சிஓவாக போடக்கூடிய அனைத்து தகுதிகளும் இருக்கும். அப்படியே ஒருத்தன் இருக்கான். இவங்கெல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த பொறுக்கி கும்பல் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அவனுங்க. அதனால் இவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். நம்ம அப்படி பேசுகிறோம், நமக்கு எதுவுமே கிடைக்காது, தெரிஞ்சால் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இவங்களுக்கு என்ன கொலாபரேஷன் போயிடும், காசு போயிடும். அதுக்காக இந்த விளக்க விடியவை இந்த விளக்கண்ணை போய் அப்போ பேசாத, அரசியல் பேசாத, தெரியலன்னா அதுக்கு பேசுகிற, காசுக்கு எதுனாலும் பேசுவியா? நீ வேற எங்கேயாவது போய் பேசுகிறாஜா? அரசியல் பக்கம் வந்தாக்கா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அப்படி இல்லைன்னாக்கா இப்படித்தான் மிதி விடுகும். இவனுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், நான் வரிசையாக எடுத்து வச்சுருக்கேன். வரிசையாக அந்த பொறுக்கி கும்பலை எக்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கும்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கும்பல் தான் தமிழ்நாட்டினுடைய பெரிய ஆபத்து. மாரி காசுக்காக ஏதாவது பேசிட்டு போயிடுங்க. ஆனால் அனுபவிக்க வேண்டியது யார்? எங்கேயோ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியிலையும் பொருளாதாரத்திலையும் விளிம்பு நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடிய நம்ம தான் அதில் பாதிக்கப்படுவோம். அதனால் தொடர்ந்து இந்த எக்ஸ்போஸ் நடைபெறும். இது துவக்கம் தான். இதுக்கப்புறம் லிஸ்ட்டு பெருசாக நம்மக்கிட்ட இருக்குது. அந்த லிஸ்ட்டோடு வர்றேன். குறிப்பாக சில விவகாரமான நபர்களை வச்சு ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்கானுங்க இந்த ரூட்டு மாஃபியா. அந்த விவகாரமான ஐடிக்கெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த விவகாரமான ஐடிக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்கடா அந்த இன்ஸ்டாலேருந்து அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த பைலோ உட்காந்துட்டு அந்த இன்ஸ்டாவில் போய்ட்டு வீடியோ மட்டும் தான் பார்க்கானுங்களே தவிர, டேய் கண்டென்ட்டை எனக்கு அனுப்புங்கடானாக்கா அந்த வீடியோ எடுத்தவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. அப்படியாப்பட்ட ஐடிக்கல் அதை வச்சு டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு ப்ரமோஷன் பண்ணியிருக்கானுங்கனாக்கா எவ்வளோ பெரிய பிட்டு பழனிசாமியாக இருப்பானுங்க அவனுங்க. அதனால் அவர் ஜெகதீசன் பழனிசாமி கிடையாது, அவர் பிட்டு பழனிசாமி. அதனால் அந்த பிட் ஐடிக்கல் நம்ம எடுத்து வச்சுருக்காங்க. ப்ரமோஷன் பண்ண அந்த பிட்டு அந்த கவர்ச்சிகர கன்னிகளையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம என்னங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளுடைய எக்ஸ்போஸ் தொடரும்.